இந்த மேடைக்காக சொல்லல, மரபுக்காக சொல்லல. தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்க போகுது. இதெல்லாம் ஒரே படத்தில் நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அது மறக்க முடியாத உண்மை. இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி பிடித்து இந்த மேடை வரை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கும் உள்ளது. அது மறக்க முடியாத உண்மை. எப்போ வேணா இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய்ப்புடன் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. வழக்கமா அப்படி பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எங்களுக்கு. எனக்கு என்னுடைய யூனிட்டை பார்க்கும்போது முகதாட்சண்யம் கருதி நல்லா இல்லைங்கிறது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குங்கிறத கை தியேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசிலாம அடிக்க முடியும். அதனால நல்லா சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க. ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன்டு பீப்புள். இதில் இங்கே வந்து கற்றுக்கலான்னு வந்தோம் சாருங்கிறவங்க யாருமே கிடையாது. கற்றுக்கிட்டு வந்தவங்க தான். டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும். அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்க முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெருந்தொற்று, அது யூனிட்டுக்கே தொற்றிக்குச்சு. அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் பேசுறதை விட ஒரு க்ளோஸ்அப், அது சிந்து சார் தான் இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன பையன் தான் இருக்கட்டும், அது எடுக்கிறதுக்கு ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க. திரை பூரா ஒரு முகம் தான் இருக்கும். அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க, காரை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை செய்ய முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். எல்லா நேரமும் தூக்க முடியாது, யாராவது உதவிக்கு வேணும். புரட்டி போடுறதுங்க பெரிய விஷயம். கொஞ்சமாவது நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதுல இதுல எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை. அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸ்ல நீங்க பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான். ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நாங்க கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டியில ஏற்றிக்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் வைத்திருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ். நிஜமாவே வெளிநாட்டில இருந்து வந்து வேலை செஞ்சவங்க, இங்கிருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரங்க பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கிறது தான் என்னுடைய தலைமையான கருத்து. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பேர் ஒன்றா பார்க்கறதுக்கு தனித்தனியாக பார்த்துருக்கோம். எனக்கு தெரியுது உங்க எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை. நாளைக்கு ரிலீஸ் படம். ஸோ ஆக்சுவலாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க. கமல் சார் வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பின்னி படம் எடுத்திருக்காரு. எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் டீம் சார்பாக நீங்கள் எல்லாரும் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பெரிய ஒரு பத்திரிகையாளர்கள் ஊடக ஒரு கூட்டத்தை நான் தமிழில் பார்க்கல. ரொம்ப நன்றி. இந்த படத்தினுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதுக்குமான உங்களுடைய ஆர்வத்துக்கும் என்னுடைய முதல் நன்றி. இந்த படம் பர்சனலாக எனக்கு ஒரு முக்கியமான படம். ஏன்னா நாயகனில் தான் எனக்கு மணி சாரோடையும் கமல் சாரோடையும் நான் வந்து முதல்ல அறிமுகமாகிறேன். அவங்க 2 பேருமே சேர்ந்து 38 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணும்போது அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதில் இருக்கின்றதுல வந்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லல, மரபுக்காக சொல்லல, தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்க போகுது. ஏன்னா மணி சார் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால. அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட் ஃபில்மா இருந்துச்சு. இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் தே வாண்டட் டு மேட்ச் நாயகன் என்ற மாதிரி ஒரு 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 தர நிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம். அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி
நம்ம சொல்ல வேணாம், பல பரிமாணங்கள். அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்துல இருந்து அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர்னு இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும்போது 2 ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு. ஆக இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கே இருக்கு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே சந்தோஷம்தான். என்னோட கனவு வந்து மணி சார் படத்தில் நடிக்கணும், கமல் சாரோட நடிக்கணும், இதெல்லாம் ஒரே படத்தில் நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோகி சேது சார் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு, யூஆர் த பேபி ஆஃப் த டீம்னு. அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏகப்பட்ட தருணங்கள் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்க கற்றுக்கணும். நாஜர் சார் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட லெஜண்ட்ஸோட ஒரே படத்தில் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஐம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி. கமல் சார், மணி சார், ரவி கிருஷ்ணன் சார், நாஜர் சார், சிம்பு சார், த்ரிஷா மேம், இந்த மாதிரி ஏகப்பட்ட டேலண்டட் பிக் பீப்புளோட ஒர்க் பண்ணுறது ஐம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி. அண்ட் இது எனக்கு ஒரு படம் இல்லை, திஸ் இஸ் அ மைல் ஸ்டோன் ஃபார் மீ. அண்ட் உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.